சங்கீதக்காரன் சொல்றான் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சவுல் வந்தாலும், கோலியாத் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், கர்த்தர் என் வலது பார்சத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஆமென். கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமா வர்றவன் தான் கவலைப்படணும். நீங்க அவங்கள பத்தி என்ன செய்யக்கூடாது, அவங்கள நினைச்சு கூட நாயை விட கேவலமா மறந்துடணும். சத்துருக்கள் எல்லாம் மறந்துடுங்க. அவங்கள பத்தி பேசியெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, மறந்துடுங்க. உங்களை விட்டு ஒரு கூட்டம் ஒதுங்கி போனால் விட்டுருங்க. நீங்க வேணான்னு ஒரு கூட்டம் போச்சுன்னு சந்தோஷமா விடுங்க. சில நேரம் கர்த்தரே நம்மை விட்டு ஆட்களை பிரிப்பார், கூட்டை கர்த்தர் கலைப்பார். புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் கூட்டை கலைக்கும் போது போய் கையில காலில் விழுந்து திரும்பி வாங்கன்னு கூப்பிடாதீங்க. பிரச்சனை உங்களுக்கு தான். கர்த்தரே பிரிச்சுட்டு போனா விட்டுரு, அது போய் தொலையட்டும். நான் உன் நன்மைக்கு தான் கர்த்தர் பிரிப்பார். உன் கூட அவர் இருக்கிறார், நீ ஊழியக்காரன், உன் கூட உன் எஜமான் இருக்கிறார். உன்னை விட்டு யாராவது போனா ஒரி பண்ணாத, அது கர்த்தருடைய செயல்.